இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை யாருக்கு தெரியும்? என் தனிமையையும் வேதனையும் அறிந்து கொள்ள யாருமே இல்லையா என்று கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களை பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய கண்களில் கிருபை பாராட்டும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை இன்று தியானிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். யாத்திராகமம் 33:17. இன்று நாம் தியானிக்க போகும் இந்த உன்னதமான சம்பவம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. மோசே சீனாய் மலையில் தேவனிடமிருந்து கற்பலகைகளை பெறும்படி சென்றிருந்த போது கீழே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொற்கன்று குட்டியை செய்து அதை தொழுது கொண்டு பெரும் பாவம் செய்தார்கள். இதனால் தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் மூண்டது. தேவன் மோசேயை நோக்கி, நான் இந்த ஜனங்களோடு வரமாட்டேன், என் தூதனை உங்களுக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கூறினார். ஆனால் மோசேயினால் தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையோ பயணத்தையோ கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. மோசே பாளையத்திற்கு வெளியே தேவனுக்காக ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு அங்கே தேவ சமூகத்தில் முகமுகமாக நின்று தேவனிடம் மன்றாடினார். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரப்போவதில்லை என்றால் எங்களை இங்கிருந்து போக பண்ணாதிரும். உம்முடைய கண்கள் முன் எனக்கு கிருபை கிடைத்ததனால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று கதறினான். மோசே தன் ஜனங்களுக்காகவும் தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் சுயநலமின்றி பரிதபித்து ஜெபித்த அந்த ஆழமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பது வெறும் பெயரை தெரிந்திருப்பது மட்டுமல்ல, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான ஆழமான தனிப்பட்ட உறவையும் அன்பையும் நம்பிக்கையையும் குறிக்கிறது. மோசேயின் விசுவாசமும் தாழ்மையும் தேவனுடைய கிருபையை அவனுக்கு பெற்று தந்தது. இன்று அநேகர் சபைக்கு வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆனால் தேவனிடம் ஒரு தனிப்பட்ட ஆழமான உறவு இல்லாதவர்களாய் வாழ்கிறார்கள். மோசே கூட்டத்திலிருந்து விலகி ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை தனித்து தேடினான். நாமும் தினமும் தனி ஜெபத்திலும் தேவ வார்த்தையிலும் நேரத்தை செலவழித்து இயேசுவோடு தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். மோசே உலக பொருட்களையோ கானான் தேசத்தின் சுகபோகங்களையோ விரும்பவில்லை, தேவனுடைய பிரசன்னத்தையே விரும்பினார். இன்று உங்கள் வாழ்க்கையில் பணமோ சொத்தோ மனிதர்களின் தயவோ முக்கியமில்லை. இயேசுவின் பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா என்பதே முக்கியம். தேவ பிரசன்னம் இருந்தால் சகல நன்மைகளும் தானாக தேடி வரும். உலகம் உங்களை அலட்சியப்படுத்தலாம், உங்கள் பெயரை மறந்து விடலாம், அல்லது உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களை மறக்கவில்லை. இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்கள் உள்ளத்தின் ரகசியங்கள், ஏக்கங்கள், வேதனைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நீ கேட்கிறபடி செய்வேன் என்று இயேசு உங்களுக்கு பதில் தருவார். இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நிலைத்திருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, உமது ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, என் கவலைகளை அறிய யாருமே இல்லையே என்று தனிமையோடு மனபாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. மோசே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தது போல இவர்களுக்கும் உம்மை வாஞ்சிக்கும் கிருபையை தாரும். இவர்களுடைய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியால் இவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து இவர்களுடைய வழிகளில் தடைகளை மாற்றி உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்துங்க. ஸ்கூல் காலேஜுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களின் தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.